இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தள்ளாடும் போதையில் தலைகணத்தோடு தகாத வார்த்தையை விட்டு அராஜகம் செய்த குடும்ப குத்துவிளக்கு காதலியை அடக்க முடியாமல் காதலன் திணறி போன காட்சிகள் தான் இவை. மசூதியில விட்டீங்கன்னா கேட்க மாட்டாங்களா யாரும்? போதையில ரெண்டு பேரும் போதையில மரியாதையா பேசிட்டு இருக்கிறோம் எல்லாம். சேலம் வாய்க்கால் பட்டறை பகுதியைச் சேர்ந்த ஜெய்முருகன் என்பவர் தனது காதலி அனுபாமாவுடன் ஏற்காடுக்கு இன்ப சுற்றுலா சென்றிருக்கிறார். குழு ஏற்காடு சுற்றுலாவை முடித்துக் கொண்டு வீட்டுக்கு திரும்பிய இருவரும் போதையிலேயே மிதந்து வந்ததாக கூறப்படுகிறது. கோரிமேடு அருகே வந்தபோது காதல் ஜோடியின் கார் சாலையின் நடுவே இருந்த தர்கா மீது மோதி சேதப்படுத்தியது. காரின் முன்பகுதி நொறுங்கினாலும் ஏர்பேக் இருந்ததால் அசம்பாவிதம் இல்லாமல் தப்பித்த காதல் ஜோடி அதன் பிறகு செய்ததுதான் அராஜகத்தின் உச்சம். விபத்து ஏற்படுத்திய காரை அப்படியே விட்டுவிட்டு தள்ளாடும் போதையில் இருந்த காதலி அனுவை அழைத்துக் கொண்டு காதலன் ஜெய்முருகன் டாக்ஸியில் தப்பிக்க நினைத்த நிலையில் அங்கு நின்ற பொதுமக்கள் சிலர் அவர்களை தடுத்து நிறுத்தியவர்களிடம் காதலன் சமாதானம் பேசிக் கொண்டிருக்க போதையில் டாக்ஸியில் இருந்து கீழே இறங்கிய காதலி விபத்தில் சிக்கிய காரில் தான் வருவேன் என அடம் பிடித்தார். காதலியின் கையை பிடித்து இழுத்து வந்து டாக்ஸியில் மீண்டும் அமர வைத்த நிலையில் போதை தலைக்கேறி டென்ஷன் மோடுக்கு சென்ற காதலி அநாகரீக வார்த்தையை உதிர்த்து சீரத் தொடங்கினார். யாராக இருந்தாலும் நான் பேசிக்கொள்கிறேன் என தென்னாவட்டாக காதலி அனு திமிரி கொண்டு வர கதவை பூட்டி காதலன் சமாளித்து பார்த்தார். வீடியோ எடுத்த செய்தியாளரிடம் உளறல் மொழியில் நியாயம் கேட்ட காதலி அனுவின் அட்ராசிட்டியை அடக்க முடியாமல் படாத பாடுபட்ட காதலனின் நிலைமையை பார்க்கும்போது பரிதாபமாக இருந்தது. அத்தோடு அங்கு நின்ற பொதுமக்களை ஒருமையில் ஆபாசமாக பேசிய போதை காதலி மீண்டும் சீறி வாயை விட காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்பதாக காதலன் ஜெய்முருகன் கெஞ்சும் நிலை ஏற்பட்டது. என்னோட கேமராவை ஒரு நிமிஷம் தம்பி. இப்ப என்ன ஆச்சுமா? என்ன ஆயிருச்சு? இல்ல என்ன பிரச்சனை உனக்கு? என்ன கேமரால காமிக்கிறதுனால உனக்கு இல்ல இப்படி குடிச்சிட்டு வந்து வண்டி விட்டுருக்கீங்களா? அத என்னாச்சு கேக்குறேன். என்னமா நீ என்னமா பண்ண? பாவி போய் இல்லையா? போதைய போட்டு வந்து மசூதியில விட்டீங்கன்னா கேட்க மாட்டாங்களா யாரும்? போதையில ரெண்டு பேரும் போதையில மரியாதையா பேசிட்டு இருக்கிறோம் எல்லாம். யார் மரியாதை பேசுறாங்க? இவையெல்லாம் நடக்கும் போதே போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்த நிலையில் போலீஸை இங்க வர சொல்லு, நானே பேசிக்கிறேன் என சவடால் பேசிய காதலியை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த காதலன் தவித்துத்தான் போனார். அவனுக்கு எனக்கு தெரியும். அம்மா போலீஸ் ஸ்டேஷன் எனக்கு தெரியும். பக்கா ரவுடிடா அவ. நடந்த கூத்துகளை கேட்டு தெரிந்து கொண்ட போலீஸ் ஒருவர் காதலனை வாகனத்தில் ஏற்றி அமர வைத்துவிட்டு போதை காதலியை விசாரிக்க வந்தார். அவ்வளவு நேரம் போலீஸை வர சொல்லு என ஹை பிச்சில் அட்ராசிட்டி செய்த காதலி காக்கி உடையை பார்த்ததும் குரல் தாழ்ந்து எதுவுமே தெரியாத அம்மாஞ்சி போல பவ்யமாக பேசினார். போதை காதலியின் வாயை கட்டுப்படுத்த முடியாது என்பதை உணர்ந்த போலீசார் டாக்ஸி ஓட்டுநரிடம் பேசி காரை வேறு இடத்திற்கு கொண்டு செல்ல அறிவுறுத்தினர். பின்னர் அங்கு வைத்து போதை காதலியை போலீஸ் வாகனத்திற்குள் ஏற்றினர். ஏறும்போது காதலன் மீது கோபத்தை கொட்டிய காதலி இன்டர்வியூக்கு போக முடியாமல் ஆகிவிட்டது என அழுது ஒப்பாரி வைத்தார்.
நாளைக்கு எனக்கு இன்டர்வியூ இருக்குடா லூசு. காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் யார் என்ன என்று விசாரித்துவிட்டு காதல் ஜோடி இருவரையும் வீட்டுக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. விபத்தை ஏற்படுத்திய ஜெய்முருகன் தனியார் மெட்ரிக் பள்ளி உரிமையாளரின் மகன் என்ற நிலையில் அனுபாமாவும் பள்ளி ஆசிரியை என கூறப்படுகிறது. மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆசிரியையே குடிபோதையில் அநாகரீகமாக நடந்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அத்தோடு ஏற்காடு மலைப்பாதையில் இருந்து கீழே இறங்கிய காதல் ஜோடியை போலீசார் யாரும் சோதனை செய்யாமல் விட்டது எப்படி? தனிப்பட்ட மகிழ்ச்சிக்காக குடிபோதையில் மிதந்து கொண்டே காரை ஓட்டி வந்த காதல் ஜோடி காரணமாக ஏதாவது உயிர் சேதம் நிகழ்ந்திருந்தால் யார் பொறுப்பாவது என பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.